ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி இந்தியா இங்கிலாந்துக்கான ஃபைனல் டெஸ்ட்டு தர்மசாலாவில் நடந்தது. இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஜெய்ஸ்வால் இன்னைக்கு வேறு லெவலில் வெறித்தனமான ஒரு சம்பவத்தை பண்ணி வேறு லெவலில் ஒரு ரெக்கார்டு கூட பண்ணிட்டாரு. நம்மளோட இந்தியனோட கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரோட சாதனையை பீட் பண்ணிட்டாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளும் வந்துட்டே இருக்கும். வாங்க பார்க்கலாம். மார்ச் 7ஆம் தேதி இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் மோதும் 5வது டெஸ்ட் போட்டி தர்மசாலா நகரில் துவங்கியது. அதில் ஏற்கனவே 3-1 என்ற கணக்கில் இந்தியா இத்தொடரை வென்றுவிட்டதால் ஆறுதல் வெற்றியை பெறும் முனைப்புடன் களமிறங்கிய இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் டாஸ் வென்று பேட்டிங் செய்வதாக அறிவித்தார். ஆனால் அதைத் தொடர்ந்து களமிறங்கிய அந்த அணி இந்தியாவின் தரமான பந்து வீச்சுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் 218 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அந்த அணிக்கு ஜோ ரூட், பென் ஸ்டோக்ஸ், ஜானி பேஸ்டோ போன்ற முக்கிய வீரர்கள் ஏமாற்றத்தை கொடுத்த நிலையில் அதிகபட்சமாக ஜாக் ரவுலி 79 ரன்கள் எடுத்தார். இந்தியா சார்பில் அதிகபட்சமாக குல்தீப் யாதவ் 5, அஸ்வின் 4 விக்கெட்டுகளை சாய்த்தனர். அதன்பின் களமிறங்கிய இந்தியாவுக்கு ஆரம்பத்திலேயே சிறப்பாக விளையாடிய ஜெய்ஸ்வால் அரை சதம் அடித்து 5 பவுண்டரி 3 சிக்ஸருடன் 57 ரன்கள் குவித்து அவுட் ஆனார். அவருடன் மறுபுறம் நிதானமாக விளையாடிய கேப்டன் ரோஹித் சர்மா அரை சதம் அடித்து 52 ரன்களும் அடுத்ததாக வந்த சுப்மன் கில் 26 ரன்களும் எடுத்தனர். அதனால் முதல் நாள் முடிவில் 135 ரன்கள் எடுத்துள்ள இந்தியா இன்னும் இங்கிலாந்தை விட வெறும் 83 ரன்கள் மட்டுமே பின்தங்கியுள்ளது. முன்னதாக இந்த தொடரில் ஆரம்பம் முதலே சொல்லி அடித்து வரும் ஜெய்ஸ்வால் இப்போட்டியில் எடுத்த 57 ரன்களையும் சேர்த்து விராட் கோலியை முந்தி இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு டெஸ்ட் தொடரில் 700 ரன்கள் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற மாபெரும் சாதனை படைத்தார். மேலும் கடந்த போட்டியில் 5 விக்கெட்டுகளை எடுத்து சவாலை கொடுத்த ஜோயப் பசீர் இங்கிலாந்து அணியின் புதிய ரவிச்சந்திரன் அஸ்வின் என்று முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் சமீபத்தில் பாராட்டியிருந்தார். அந்த சூழ்நிலையில் இப்போட்டியில் சோயப் பசீர் 9வது ஓவரின் 3வது பந்தில் இறங்கி சென்று சிக்ஸரை அடித்த ஜெய்ஸ்வால் 4வது பந்தை தவறவிட்டாலும் 5 மற்றும் 6வது பந்தில் மீண்டும் அடுத்தடுத்த சிக்ஸர்களை பறக்கவிட்டு ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தினார். அந்த வகையில் இங்கிலாந்து அணியின் புதிய அஸ்வினை வெளுத்து வாங்கிய ஜெய்ஸ்வால் இந்த தொடரின் 5 போட்டிகளில் இதுவரை மொத்தம் 26 சிக்ஸர்களை பறக்க விட்டுள்ளார். இதன் வாயிலாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு அணிக்கு எதிராக அதிக சிக்ஸர்கள் அடித்த இந்திய வீரர் என்ற சச்சின் டெண்டுல்கரின் வாழ்நாள் சாதனையை உடைத்துள்ள ஜெய்ஸ்வால் புதிய வரலாற்று சாதனை படைத்தார். அந்த பட்டியலில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் 27 இங்கிலாந்துக்கு எதிராக, 2 சச்சின் டெண்டுல்கர் 26 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக, 3வதாக ரோஹித் சர்மா 22 தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக, 4வது கபில் தேவ் 21 சிக்ஸ் இங்கிலாந்துக்கு எதிராக, 5வதாக ரிஷப் பண்ட் 21 சிக்ஸர் இங்கிலாந்துக்கு எதிராக.